2026 அதிமுக ஆட்சி அமைந்தால் நாகநதியின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் ஒரு பகுதியாக ஆற்காடு தொகுதி கணியம்பாடியில் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த அதிமுக ஆட்சிகள் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியமைத்தால் நாகநதியின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். செங்கல் சோலைக்கு தேவையான வண்டல் மண் தடையில்லாமல் கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறினார். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சப்தடிபுரம் ஏரியில் சுத்திகரிக்கப்பட்டு விடப்படும். அமிர்தி காடுகளில் சுற்றுலா தலத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஏழை விவசாயிகள், தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டிக் கொடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்தார்.